ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தத்துவ சேனல். 7000 மொழிகளுக்கு மேல் உலகத்தில் பேசப்படுது. அதில் நம்முடைய தாய்மொழியான தமிழும் ஒன்று. தமிழ் மொழியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மிக சிறந்த படைப்புகள் இருக்கு. மிக தொன்மையான மொழி. இந்த கல்லூரியும் பல்கலைக்கழகமும் இல்லாத காலத்திலேயே திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இந்த மொழி பேசும் தமிழர்களுக்கும் உச்சகட்ட பெருமை. சுப்பிரமணிய பிள்ளை 1940களில் தமிழ் இலக்கிய வரலாற்றை முதல் தமிழில் எழுதியவர். தமிழ் உரைநடைக்கு தெளிவை தந்தவர் வீரமாமுனிவர். தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர். இன்னைக்கு 7 கோடி மக்களுக்கு மேல் பேசிக் கொண்டிருக்கும் மொழி தமிழ். தமிழ் மொழி செம்மொழி பட்டம் இந்திய அரசாங்கத்தால் 2004 பெற்ற முதல் மொழி. தமிழ் மொழி உலகம் பூரா பரவி இருக்கு. சில நாடுகள்ல அரசு மொழியாகவும் இருக்கு. ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், மலேசியா, பிஜி, சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் அரசு மொழியாக இருக்கு. கனடா, நார்வே இன்னும் சில நாடுகள்ல ரொம்பவே போற்றப்படுது. தமிழர்கள் ஆட்சியிலும் பங்கெடுத்திருக்காங்க. கமலா ஹாரிஸ் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட், சென்னை வாசி. கூகுளோட CEO சுந்தர் பிச்சை மதுரை வாசி. கணித மேதை ராமானுஜம் 1917 லண்டன் மேத்தமேட்டிக்கல் சொசைட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. உலகத்துல முதல் கப்பல் படையை தோற்றுவித்தது தமிழ் மன்னர்கள் தான். நேவல் போர்ஸ். பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அவர்களுக்கு எழுதும் போது குறிப்பிடுறாரு, சோழ மன்னன் ராஜேந்திர சோழனுக்கு கடல்களை கடப்பது, ஏரிகளை கடப்பது மாதிரின்னு. 1893 காந்தி வக்கீல் வேலைக்காக சவுத் ஆப்பிரிக்கா போனாரு. அவரோட முதல் கேஸ் ஒரு இந்திய பிசினஸ் மேனுக்காக. காந்தி 21 ஆண்டுகள் சவுத் ஆப்பிரிக்கால வாழ்ந்தாரு. அப்போதுதான் நீதிக்காக அஹிம்சை முறையில் போராடினாரு. அஹிம்சை டால்ஸ்டாய் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா காந்தியே சொல்லியிருக்காரு. டால்ஸ்டாயோ அஹிம்சையை திருவள்ளுவர் கிட்ட தான் கத்திருக்கேன்னு காந்தி கிட்டே சொல்லியிருக்காரு. பைபிள், குரானுக்கு பிறகு அதிக மொழிபெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நூல் திருக்குறள். 17ஆம் நூற்றாண்டிலேயே எழுதப்பட்ட எபிக் சிலப்பதிகாரம். சர் சி.வி. ராமன் கல்கட்டால அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட் ஜெனரலா 1917 சேர்ந்து 15 வருஷம் கல்கட்டால இருந்தாரு. ரவீந்திரநாத் டாகூருக்கு நோபல் பிரைஸ் 1913 கிடைச்சது. அந்த பாராட்டு விழாவுக்கு 100 பேர் மட்டுமே அனுமதி. சி.வி. ராமன் என்ட்ரி ரெஜிஸ்டர்ல 99 பேர் ஆங்கிலத்துல கையெழுத்து போடுறாங்க. அது தமிழ்ல கையெழுத்து போட்ட ஒரே ஒருத்தர் சார் சி.வி. ராமன் தான். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போய் இனிமே எங்கும் காணும்னு பாடியவர் பல மொழிகள்ல புலமை பெற்ற மகாகவி பாரதியார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைவேக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. உங்க சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. குவைத்துக்கு அப்புறம் எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு பார்த்தம்போது இந்தியாவில் தான் பண்ணணும், அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம்னாங்க. சரி, நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ ட்ரிவாண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு. அதனால் ஜான்வரியில் ட்ரிவாண்ட்ரமில் ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். யாரெல்லாம் ட்ரிவாண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ trivandrum@gmail.comனு கீழே மெயில் ஐடி இருக்குது. அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, மெயில் போடுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரிவாண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு ஈவெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.